கண்ணால மைக்கிறியே சம்மக்கட்டையா, அது நிறைய பேர் நான் தான் பண்ணேன்னு தெரியாது. ஓகே. ஆமா, அது நான் 2011 பண்ண பாட்டு. அது நான் சொல்லி அது ஒரு மூவி சாங்கா பண்ணேன். அது வேற ஒருத்தர் பாட வேண்டிய பாட்டு, நான் பேர் சொல்ற விரும்பல. ஓகே. ஆமா, சொல்லக்கூடாது, வருத்தப்படுவார்ல. அவரை கூப்பிட்டாச்சு, கம்போஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி. ஓகே. அவர் வந்து பாடுறேன்னாரு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பட் அவரோட சூழ்நிலையும் காரணம், அவர் டாப் சிங்கராக இருந்தார் அப்போ, காரணமாக அவரால் பாட முடியல, அந்த டைம் பாட முடியல. அப்போது சுதாகர் வந்து என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார், தம்பி ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. அப்போது என்கிட்ட, அண்ணா நான் பாடுறேன், இந்த பாட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாரு. இல்லைடா, நான் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், இப்போ டேரக்டர் ஒத்துக்கணும். இல்லைண்ணா, எனக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்காக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாரு. ரெண்டுமே நான் யோசிச்சு சொல்கிறேன்டான்னு சொன்னேன். ஓகே. இதில் அவன் என்ன பண்ணுவான்னா, நான் எங்கே போனாலும் அவன் தான் என்னை கேர் பண்ணுவான். நான் சொல்கிறேன் 2011 நான் ஒரு வெளில அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகும்போதும் சரி, இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது சரி, என்னோட ஃபுட்டு அவன் தான் பார்த்துப்பான். கொண்டு வந்து வைக்கிறது, கொடுக்குறது எல்லாமே. இதில் என்னென்னா, ஃபுட்டு கொடுக்கும்போது கேட்பான் சான்ஸு. என்னால் கொண்டு சொல்ல முடியாது, என்னடா ஃபுட்டு போடும்போதே கேட்குறீங்களா அண்ணா, வேற என்ன வேணுண்ணா, அண்ணா நான் கேட்டேன் சான்ஸ், என்னென்ன சின்ன பாட்டு, இதுக்காகவே கொடுக்க வேண்டிய சொல்லி கொண்டு வந்துட்டான். அந்த அன்புக்காகவே அந்த பாட்டு கொடுத்தான் அவனுக்கு. சரி, நம்ம ரொம்ப கேர் பண்ணான்.